இந்திய மிஷனரி சங்க நிர்வாகத்தில் தன்னை மிஷனரியாக ஒப்புக்கொண்டிருக்கும் பிளஸோ ஜோஸ்வா டேனியல் என்பவருக்காக நாம் கர்த்தரை குறித்து இவரை தேவன் தமது ஊழியத்துக்கு என்று தமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சில நன்மைகளை ஈகிறவரே, புது பரிசுத்த ஆவியினால் ஒரு திருச்சபையில் வெவ்வேறான பணிவிடைக்காரரை நியமித்திருக்கிறவரே, கோல்டு ஆதிவாசிகள் மத்தியில் மிஷனரி ஊழியத்துக்கு இப்பொழுது அழைக்கப்பட்டு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஊழியரை ஒரு கிருபை கண்ணோக்கியர்களும் திரு நாமத்தின் மகிமையுண்டாகும் பொருட்டு தங்கள் வார்த்தையினாலும் கிரியினாலும் இவ்வுலகத்தில் உமக்கு உண்மையாக கொடுத்து பணிவிடை செய்யும்படி பரிசுத்த ஆவியினால் இவரை நிரப்பி பரிசுத்த நடக்கையினால் இவரை அலங்கரித்தள்ள வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடு சதாகாலம் ஜீவித்து அரசாளுகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஊழியருடைய தற்பரிசோதனை நேரம். இயேசு கிறிஸ்துவை ஏக ஆண்டவராகவும் ஒரு இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் முன்மாதிரியாக வாழ்ந்து நீர் உபதேசிப்பதில் எச்சரிக்கையாக இருந்து பகைவர்களையும் நேசித்து கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து குடும்பமாக உன்னை அழைத்து இம்மட்டும் நடத்தி வந்த தேவாங்க இவருக்கு சாட்சியாய் நிலைத்திருந்து திருச்சபையை மற்றும் இந்திய மிஷனரி சங்க சட்டத்திட்டங்கள் உட்பட்டு ஒரு நாட்களிலும் தொடர்ந்து பணியாற்றுகிறீர்களா? ஜெபம் செய்வோம். இந்த காரியங்களாவற்றையும் செய்ய வாஞ்சிக்கும் அடியாருக்கு சர்வமுள்ள தேவன் அவருடைய பலத்தையும் சக்தியையும் அருளி அன்பு ஜோஸ்வா டேனியல் தொடங்கிய உங்களுடைய கிரியைகளை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முற்றுமுடிய நடத்துவாராக. ஆமென். இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் தோர்னபல் பணித்தளத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூறி அறிவிக்கவும் அவருக்காக உன் வாழ்நாள் முழுவதும் ஜீவிக்கவும் அர்ப்பணிக்கிற பிளஸோ ஜோஸ்வா டேனியல் ஆகிய உன்னை மிஷனரியாக அறிமுகம் செய்து ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். பைபிள் இந்த புத்தகத்தில் எழுதியவர்களை இன்னும் கவனமாக படிக்கவும் உன்னால் இயன்ற அளவு தேவ கிருபையின் சுவிசேஷத்தை இன்னும் அநேகருக்கு போதித்து விசுவாசம் உள்ள பரிசுத்த ஜீவியத்துக்கு முன்மாதிரியாக இருக்கவும் ஜாக்கிரதையாக இருப்பீராக. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மேல் பாராட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று என் அனுபவத்தோடு இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவனாய் ஊழியக்காரனாய் நிலைத்திருந்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க இந்த சிலுவையை அணிந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். சர்வ தேவனே, தங்களை ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்திருக்கும் இவரை கிருபையாக கண்ணோக்கியருளும். ஒவ்வொரு நாளும் இவரை பலப்படுத்தி அநேக மக்களை உமண்டை வழியெடுத்து அருள் புரிந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கொடுத்துடலாமா இல்லையா? ஜெபம் முடிச்சிருவோமா? மிஸ்டரியாக பிரசித்தி செய்யப்பட்டிருக்கிற திரு பிளஸோ ஜோஸ்வா டேனியல் அவர்களுக்கு அருமையான குடும்பத்தின் சார்பாக இந்த பிரதிஷ்டை ஆராதனை நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கவரை எடுத்து கொடுங்க. அது மேலே எடுத்து ரைட். வாங்க, அங்கே பாருங்க.
ஜெபம் செய்வோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை அழைத்து நம்முடைய பண்டிகை ஏற்படுகிறார்கள். ஆண்டவரை, இதோ இந்திய விசேஷ சங்கத்தின் சார்பாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற அன்பு மகன் பிளஸ்ஸோ ஜோசுவா டேனியலை ஆண்டவரை கருத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்திலே பிறக்கும்படியாக ஆண்டவர் கிருபையளித்து தாயின் கருவில் இருக்கும் போதே பிள்ளைகளை படிக்கிறது தெரிந்து கொண்டேன், அதற்கான ஏற்ற கல்வியை கொடுத்து உடைய வேலை வந்த பொழுது ஆண்டவரே உடைய அழைப்பை உடைய மகனுக்கு உறுதிப்படுத்தி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றக்கூடிய கிருபை அழைத்து நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலே பணி ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அன்பு மகனை எடுத்து பயன்படுத்தும். கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்வுக்காக மனைவிக்காக சோர்ந்தும் இல்லற வாழ்க்கை ஆசுவாதங்களை மேன்மைகளை பெற்றுக்கொள்ளும். இன்னும் அதிகமாக உமக்காக ஓடவும் ஆண்டவரை விசுவாசத்தை அறிவிக்கும். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரை கொள்ளை பொருளாக உடைய சமூகத்தை கொண்டு சேர்க்க கிருபை பாராட்டும். ஆண்டவரை இந்த ஊழியரை தாங்குகிற அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த பொறுத்தனையோடு நிறைவேற்றுகிறார்களோ அதுக்கேற்ற ஆசுவாதத்தை அவர்கள் தனிப்பட்ட வாழ்விலே தங்கள் பிள்ளைகளை வாழ்விலே பிள்ளைகளின் பிள்ளை வாழ்விலை கண்டு மையப்படுவதை செய்யும். இந்த வீரமாணிக்க திருச்சபைக்கான ஸ்தோத்திரம். இன்னும் அநேக விஷயங்களை பிரதிஷ்டை பண்ணுகிற திருச்சபையாக ஆண்டவரை மாற்றி வந்து கொண்டிருக்கிறேன், இதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் இதற்காக தங்களை அர்ப்பணித்து ஊழியர்களை தாங்குவதை கிருபைகளை தான் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரை அனுப்பப்படுகிற ஊழியருக்காக நாங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே திருச்சபை ஜெபங்களிலே நாங்கள் கூடி ஜெபிக்கும். ஆண்டவரை எங்களை பொருளால் மாத்திரமல்ல ஜெபத்தினாலும் அந்த ஊழியரை நாங்கள் அனுதினமும் தாங்கும் அருள்கிறேன். ஆசீர்வாதம் வெளியிடட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் பாதுகாப்பும் உம்மை ஒப்புக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் சுசேத்தை பிரசங்கித்து சீசராக சமாதுரையை புறப்பட்டு போங்கள். திடமனதாக இருந்து நலமானதை பற்றிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் கிறிஸ்துவின் சாயலும் அன்பும் உங்களில் வெளிப்பட செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் போக்கையும் ஒரு வரத்தையும் எதிர்நோக்கு என்னென்றைக்கும் காப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவிய திரியே தேவனின் ஆசீர்வாதம் உங்களுக்குள் நிலைத்திருந்து உங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்த கடவுது. ஆமென். சரி, வீரமே அப்படியே ரைட்.